அன்பர்களே, இன்று நாம் தொம்மலூர் ஸ்ரீ சொக்கநாத சுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் பெங்களூருவில் உள்ள தொம்மலூர் பகுதியில் அமைந்துள்ளது. பொதுவாக சொக்கநாதர் என்றால் நமக்கு சிவபெருமான் தான் நினைவுக்கு வருவார். ஆனால் இந்த தலத்தில் பெருமாள் சொக்கநாத பெருமாள் என்னும் திருநாமம் பெற்று அருள் பாலிக்கிறார். பெங்களூருவில் உள்ள ஆலயங்களில் மிக பழமை வாய்ந்த கோவில் இது. சோழ மன்னர் முதலாம் ராஜராஜன் இக்கோவிலுக்கு திருப்பணிகள் செய்துள்ளார். இங்குள்ள பெருமாள் சொக்க வைக்கும் அழகுடையவர் என்பதால் சொக்கநாத சுவாமி பெருமாள் என்னும் பெயரை கொண்டுள்ளார். ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்திலும் கருவறை சுற்றுச்சுவர்களிலும் ஏராளமான தமிழ் கல்வெட்டுகள் உள்ளன. ஆலயத்தின் கருவறையை அர்த்த மண்டபத்தையும் ராஜராஜ சோழன் 10ஆம் நூற்றாண்டில் நிர்மாணித்தார் என்னும் விவரம் இந்த கல்வெட்டுகளிலே காணப்படுகிறது. முற்காலத்தில் ஒரு முனிவர் இங்கு திருமாலை தியானித்து கடும் தவம் புரிந்தார். அதனால் மகிழ்ந்த திருமால் அவருக்கு காட்சி தந்து அருள் பாலித்தார். தாம் இங்கு குடியிருக்கும் மக்களுக்கு அருள் புரியும் வண்ணம் தமக்கு ஆலயம் எழுப்பிடுமாறு ஆணையிட்டார். உடனே முனிவர் சால கிராமமாக கல்லில் சொக்கநாத பெருமாளை வடித்து இங்கு பிரதிஷ்டை செய்தார். தொன்மையான ஆலயம் பொலிவுடனும் கம்பீரத்திலும் குறைவின்றி மிளிர்கிறது. நுழைவு வாயிலில் சோழர் காலத்து கட்டட அமைப்பில் ராஜகோபுரம் உள்ளது. முன்புறம் கொடிமரம். படிகளின் மேல் ஏறி சென்றால் அஷ்டலட்சுமிகள் பொறிக்கப்பட்ட கதவுகளோடு வாயில் திகழ்கிறது. அதை கடந்து உள்ளே சென்றால் முக மண்டபம் மற்றும் நவரங்க மண்டபம் இவற்றை விஜயநகர மன்னர்கள் கட்டியுள்ளனர். நவரங்க மண்டப தூண்களில் கோலாட்டம், வாலி சுக்ரீவ யுத்தம் போன்ற அழகிய சிற்பங்கள் உள்ளன. கருவறையில் நம்மை சொக்க வைக்கும் பேரழகோடு ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அருட்காட்சி தருகிறார் சொக்கநாத பெருமாள். இவரை வழிபட்டால் நோயின்றி நீண்ட ஆயுளோடு நிறை வாழ்வு நாம் வாழலாம். கல்வெட்டுக்கள் மூலம் இந்த பெருமாளுக்கு திரிபுராந்தக பெருமாள் என்னும் பெயர் இருந்ததாகவும் தெரிய வருகிறது. மற்றொரு கல்வெட்டின் மூலம் கோவிலுக்கு நிபந்தங்கள் வழங்கியது பற்றிய செய்திகள் உள்ளன. இந்த கோவிலின் கருவறை மற்றும் ஆலயங்களைப் போல் இல்லாமல் தரைப்பகுதியிலிருந்து சற்று உயரத்தில் மேடை போன்ற பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. அண்டத்திலிருந்து வரும் காஸ்மிக் கதிர்கள் கருவறை மூலவரின் மீது விழும் வண்ணம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அந்த சக்தியை மூலவர் ஈர்த்து பின் ஆலயத்தின் 8 திசைகளிலும் எப்போதும் பிரதிபலிப்பதாக அமைக்கப்பட்டுள்ளது. வெளிப்பிரகாரத்தில் 9 இடங்களிலும் கருவறையில் 3 இடங்களிலும் இங்கு காஸ்மிக் கதிர்வீச்சு அதிகமாக உள்ளதை ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த இடங்கள் வெள்ளை நிற கட்டடங்களாக சூட்டப்பட்டுள்ளன. இங்கு நின்று தியானம் செய்தால் உடல் நலம் பெருகிடும். நம் நாட்டின் முதல் சுதந்திர நாளில், அதாவது 15/8/1947 இந்த ஆலயத்தில் தான் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. பெருமாள் கோவிலுக்குரிய அனைத்து விழாக்களும் இங்கு நடைபெறுகின்றன. இறை சக்தி, பிரபஞ்ச சக்தி, பிராணசக்தி, காஸ்மிக் கதிர் சக்தி என அனைத்தையும் அளிக்கும் பெங்களூரு தொம்மலூர் ஸ்ரீ சொக்கநாத சுவாமி பெருமாளை போற்றி வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.